மரம்னா சிறப்பு ஐயா தரும் நிறையா சொல்லுவீங்க. பள்ளி வலி வந்தோன்னா அப்போ ஆஸ்பத்திரி போகக்கூடாது. இந்த குழந்தை இந்த மாதிரி ஆள் கொண்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஆள் போட்டுமே இல்லை, இது இரவுலேயே ஆக்சிஜன் கொடுக்கும். எந்த மரம் கொடுக்கும்? இரவுலேயே. தாத்தா சொல்லுவார், இரவில் மரத்தங்களை படுக்காத பேய் வரணும்னு. அப்போ ராத்திரிலாம் கார்பன் ஆக்சைடு தான் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ இது பாருங்கள், இது ஏன்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அறிவு அதிகமாக வரும். அத்தி மரம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா மரம் பூ பூக்க இது தேவைப்படும். எது மரம் பூக்கணும்னா தேவைப்படும், பட்டாம்பூச்சியும் தேனி தேவைப்படும். ஆனால் அத்தி மரத்துக்கு மட்டும் குறைவு இருக்கு. இது ஒரு 21 வகை இருக்குது. இப்போ கொரோனான்றாங்க. 5 வில்வம், 5 மிளகு, 5 சீரகம். நம்ம நாட்டில் வேப்பிலை, வில்வம், வேப்பிலை, துளசி. இது டெய்லி காலை 2 கூட சாப்பிட்டீங்கன்னா எந்த கொரோனாலும் வராது. கொரோனா ஞாபகம் வருது, உடம்புல நோய் எதிர்ப்பு கூட்டணும். மிளகு, சீரகம். நம்ம நாட்டில் முருங்கைக்கீரை 3 வகை நோய் தடுக்கும். வாரத்துக்கு 3 முறை முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. முடக்கத்தான், வாதநாராயணம், கேவுருமால் போட்டு சாப்பிடுங்க, எந்த நோயும் வராது. அநேகமாக இதில் யார் புரோட்டா சாப்பிட்றவங்க அவங்கள புரோட்டா யார் கட்டிடணும். யார் வீட்டில் பெரிய பெரிய ஐரு வீட்டில் இந்த நாமம் போட்டுக்கிற ரெட்டியார் போனோட சுற்றுவாங்க. 4 மணிக்கே சுற்றுவாங்க ஏறுத்தனோட. அந்த செடி இருந்தால் ஒரு 20 மீட்டருக்கு என்ன கொடுக்கும்? ஆக்சிஜன் கொடுக்கும். அப்போ சளி வந்துக்குது, அப்போல கோலாமா 4 மரம் தான் இது. இதுதான் மரம் சொல்ல முடியுமா? சூப்பர். ஐயாவோட பேரை குடிச்சிங்க. மகாகனி செடி, நெல்லிக்காய் செடி பின்னாடி மகாகனி. இது நம்ம நாட்டு மரம் இல்லை. மகாகனி வேணும், மாங்காய் தேங்காய் காய்கறி நெசக்கூடாது. இது அமெரிக்கா ஜார்ஜ் சரண்மனில் கதவாக இருக்குது. நம்ம முகத்தை பார்க்கலாம். நேற்று கூட ஐயா தோட்டத்துக்கு ஒரு 2 மரம் கொடுத்துருக்கோம். முர்சிதா வந்து புத்துநோய்க்கு மருந்து. முர்சிதா தரையை கொதிக்க வச்சு திராட்சை பழம், விதை இல்லாத பழங்களை சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? குழந்தையே உருவாவார். சார் சீரியஸ் சார், முருகேசன் ஏமாற்றலாம். அதை கம்ப்ளீட் எடுத்து மூஞ்சிலே அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? யாரா ஏமாது? திருவள்ளுவர் எங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குதா? சீதா பழம் விதைதானா உடம்புக்கு ஆரோக்கியம், பின்னால் வாரிசு உருவாக்குன்னு சொல்லணும். புரியுதா? சீரியஸ் பழம்னு சொல்லுவான் சார். நான் பேர் நான்கு கடுக்காய் நெல்லிக்காய். நீங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா பண்ண மாட்டீங்க, எந்த நோயும் வராது. அவன் என்ன பண்ணாங்க? அதிகமானுக்கு நெல்லிக்காய் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஒரு ராஜா நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்கும். ஒரு ஜோரை கைச்சிடுங்க. இது போல 25 தான் எனக்கு தேவை. இப்படிதான் ஒரு 5 பேரை கொண்டாந்தால் திருவள்ளூர் நாங்கள் 5 கோடி மரத்தை வச்சோம். இந்த நாவப்பழம் என்ன சிறப்புன்னு கேட்டால் நிறைய வகை இருக்குது. ஒரு 2000 பேர் பெரிய விழா என்ன இல்லை கடைச்சி வச்சுக்கோங்களா. பயோ டீசல் என்ன விலை வைக்குது? பெட்ரோல் டீசல் 100 ரூபாய்க்கு. பெட்ரோல். ஆமாம். இந்த மரத்தை நம்ம வளர்த்தா புதுவை மாவட்டத்துக்கு ஒரு 5 கோடி மரங்களை வச்சிங்கன்னா பயோ டீசல் 10 ரூபாய்க்கு விற்கலாம். முன்னாக்க விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த விதையை எடுத்து அண்ணாக்காவில் கட்டிங்கன்னா அது தேய உங்களுக்கு இரும்புலாம் வராது. தாத்தா கட்டுவார் பேத்தி பேருக்கு. அந்த விதையை எடுத்து போய் சின்ன ஓட்டை கொடுக்கும், தாத்தா கட்டுவார். பேத்தி நல்லா இருக்கணும்ல. போனவங்க யாராரு அங்கே போனீங்கன்னா பெரிய பெரிய மரமாக இருக்கும். இது சிறப்பு என்ன தெரியுமா? இப்போ இடி வருதுன்னா சொல்லுவீங்க அர்ச்சனா அர்ச்சனா அந்த மரம். இடி வருமுன்னா சொல்லுவீங்க, தாத்தா பாட்டு சொல்லுவாங்க, ஐயெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடி வருமுன்னா சொல்லணும் அர்ச்சனா. அப்போ இந்த மரம் இந்த பேர் தான். அது வந்து பாதுகாப்பார். இந்த இடியை உருவாகி மேல் வழியாக உள்ளே போயிடுது. ஒரு சிறப்பான மரம், பெரிய மரமாக வரும். மற்ற மரம் பட்டு போயிடும். என்ன மரம் என்ன ஆகும்? சூப்பர் வெள்ளி. ஆனால் இந்த மரம் பட்டு போகாது. அதை உள்வாங்கி வேறு இன்னொரு மரம் இருக்குது, ஆத்தி மரம் ஒரு மரம் இருக்குது. அது இடியை உள்வாங்கி வெளியே போகும். இப்போ காட்டுலாம் ஏதாவது இடி உழுதா? விழாது. ஏன்னா அந்த பரவலாகிடும். தென்னை மரம் எங்கெங்கே வச்சுக்கிறானோ அவனுக்கு தலைவலி. இடி வந்து தென்னை மரம் வாங்க. ஏன்னா அடுத்து இன்னொரு மரம், அடுத்த மரம் வாங்க வாங்க வாங்க. அது ஒரு பூவரச மரம் இருக்கும், ஐப்பூட்டி பூ. என்ன மரம் சொல்ல முடியுமா? ஐயா சொல்லுவார். மந்தாரம் அந்த காலத்தில் திருப்பதிக்காக நடந்து போயிட்டு நடந்து போக மாட்டேங்க. இறக்கி பஸ்ஸில் ஏறி போடுவீங்க. அப்போ நடந்து போகும்போது கட்டுச்சோறு கட்டி போவாங்க. அப்போ முருக்கை இலை. என்ன இலை? இது இந்த இலையில நீங்கள் சாப்பிட்டு பண்ண வச்சுருவாங்க.
கொசு வராது, கிளியை தடுக்கும். இப்போ என்ன வேணும் அதிகமாக மோடி வருத்தப்படுறாரு, நம்ம பொருளாதாரம் உயரம்னு சொல்லிட்டு 1 கோடி இழப்பு மரம் வச்சிங்கன்னா யாரும் எண்ணெய் காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியம் வராது. போங்க. நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், அதனால அதை கட்டி வச்சாங்கன்னா ஆக்சிஜன் நமக்கு நிறைய கிடைக்கும். சூப்பர் சூப்பர். வாங்க இவங்க பேர் குறிங்க. வாங்க வாங்க வாங்க. உங்கள் பேர் குறிங்க. உங்கள் பேர் என்ன? ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை 3 மாதம் மா இலை கொடுக்கும். எவ்வளோ? ஒன்று இவன் சொன்னால் நல்லா கிருமி நாசினி நம்பர் 1. அடுத்து ஆக்சிஜன் கொடுக்கும். இப்போ நம்ம